யமதீபம் எப்பொழுதும் நாளையும் ஏற்ற வேண்டும். அதாவது கார்த்திகை தினத்தன்னைக்கும் வீட்டிற்கு வெளியே யமதீபம் கம்பல்சரி ஏற்றணும். இப்போ கவுண்டிங் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன கவுண்டிங்னா, ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள், ஒரு சாதாரண வீட்டை சேர்ந்தவர்கள், மிக எளிமையான ஆட்களாக இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரங்களை மைண்டில் வச்சு 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பது நியதி. 27 முதல்ல நம்ம என்ன பண்ணணும், காலையில் கிருத்திகை நட்சத்திரம் துவங்கினதுக்கப்புறம் இந்த விரதத்தை கை கொள்ளணும். விரதம் மீது முருகப்பெருமானை நினைத்து இந்த விரதம் கொள்ள வேண்டும். பழங்கள், பால் போன்றவை எடுத்துக்கிறோம். எவ்வளோ சிம்பிளாக உணவு. உடம்பு முடியாதவங்க உப்பு போடாத தோசை, உப்பு போடாமல் சப்பாத்தி, இந்த மாதிரிலாம் உப்பு போடாத சின்ன சின்ன சிற்றுண்டிகள் மாதிரி எடுத்துக்கலாம். மத்தியானம் அசைவ உணவை தவிர்க்கணும். அதே மாதிரி பெரும்பாலும் மத்தியான நேரங்களில் நிறைய வயிறு நிறைய உண்ணுதலை தவிர்த்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பசியுடன் இருந்து இந்த முருகப்பெருமானை வெளிப்படுத்தலோ அது சிறப்பு. ஸோ மத்தியான நேரம் இதற்காக நம்ம ஒதுக்கணும். பகலில் உறங்கக்கூடாது, மத்தியான நேரம் உறங்கக்கூடாது. அப்படி ஒருவேளை உறங்க வேண்டிய நோயாளிகள் உடம்பு சரியில்லை அப்படின்னா சாயந்தரம் வீட்டெல்லாம் ஃபுல்லாக அலம்பினதுக்கப்புறம் தான் விளக்கேற்றணும். இதெல்லாம் பேசிக் சயின்ஸு, பேசிக் சாஸ்திரம்.